திமுக இந்த சம்பவத்தை தாவேகாவுக்கு எதிராக மீடியாவை பயன்படுத்தி மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை நடத்துறதுக்காக இந்த வழக்கை பயன்படுத்தி இருக்கிறதுனா இது மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? நீதி கிடைக்கணும்னு கடைசியா எல்லாரும் போய் நிக்கிற இடம் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தையே இவங்க மிஸ்யூஸ் பண்ணி இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய தப்புங்க. ஆண்டுகள்ல செந்தில் பாலாஜி திமுகவுக்கு கட்சி மாறிடுறார். ஜெயில வெளியே வந்தவனா நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி ஒரு தியாகினார். திருட்டு பையன்னு சொல்லிட்டு பேசின ஆளு அவர் கட்சிக்கு வந்தவனும் தியாகின்னு சொல்றாரு. என்ன தியாகம் பண்ணாரு? செக்கி இழுத்தாரா? நாட்டின் சுதந்திரத்துக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா? இதான் தலைவர்களுடைய லட்சணம். 41 பேரு மரணம் அடைந்தது பெரும் உயரம். இது நிகழ்ந்திருக்க கூடாது, தடுத்திருக்க வேண்டும். இதுக்கு யார் யார் பொறுப்புன்னு கண்டறியணும். கண்டறிந்து காரணமானவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா குற்றவாளி யாருன்னு நீங்க யாருக்கு சொல்றதுக்கு? அப்ப விசாரணை எல்லாம் தேவையில்லையே. தாவேகாவுக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் மக்களிடையே பெருகும் ஆதரவு எழுச்சி இவங்களுக்கு பெரிய கிளியை ஏற்பட்டிருக்கு. அரசியல் ரீதியா தங்களை தோற்கடித்து விடுவாரோ, அதிகாரம் ஆட்சி பறிப்போய் விடுமோ 2026 சட்டமன்ற தேர்தல்ல, அந்த பயத்துல இன்னைக்கு இந்த ஒரு துயர சம்பவத்தை வச்சு அப்படியே அந்த கட்சியை குற்றவாளி கூண்டல் நிறுத்தி முடக்கிடலாம்.